எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தற்போது வந்துள்ள அண்மைச் செய்தி. பாஜக வாக்கு திரட்டில் ஈடுபட்டு தேர்தலில் வெற்றி பெறுவதாக எதிர்க்கட்சிகள் கூறுவதாகவும், ஆனால் நேரு இந்திரா காலத்தில்தான் முதலில் வாக்கு திரட்டு நடந்ததாகவும் மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். ராமர் கோவில் அரசமைப்பின் 370வது பிரிவு நீக்கம், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, பாகிஸ்தானுக்குள் புகுந்து ஏர் ஸ்ட்ரைக், முத்தலாக் தடை, CAA போன்றவற்றை இந்தி கூட்டணியினர் எதிர்த்ததாகவும், அதனால்தான் பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுவதாகவும் அமித்ஷா பேசினார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்படும் எனவும், அதை எதிர்த்தால் மீண்டும் பாஜகவே வெற்றி பெறும் என்றும் அமித்ஷா சூளுரைத்தார். இப்போது எதிர்க்கட்சிகள் SIR நடைமுறையை எதிர்ப்பதாகவும், பீகாரில் பாஜக இதுவரை இல்லாத அளவுக்கு வெற்றி பெற்றதைப் போலவே தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் வெற்றி பெறும் என்றும் அமித்ஷா சவால் விடுத்தார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக வாக்கு திரட்டில் ஈடுபட்டு தேர்தலில் வெற்றி பெறுவதாக எதிர்க்கட்சிகள் கூறுவதாகவும், ஆனால் நேரு இந்திரா காலத்தில்தான் முதலில் வாக்கு திரட்டு நடந்ததாகவும் மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார். ராமர் கோவில் அரசமைப்பின் 370வது பிரிவு நீக்கம், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, பாகிஸ்தானுக்குள் புகுந்து ஏர் ஸ்ட்ரைக், முத்தலாக் தடை, CAA போன்றவற்றை இந்தி கூட்டணியினர் எதிர்த்ததாகவும், அதனால்தான் பாஜக தொடர்ந்து வெற்றி பெறுவதாகவும் அமித்ஷா பேசினார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்படும் எனவும், அதை எதிர்த்தால் மீண்டும் பாஜகவே வெற்றி பெறும் என்றும் அமித்ஷா சூளுரைத்தார். இப்போது எதிர்க்கட்சிகள் SIR நடைமுறையை எதிர்ப்பதாகவும், பீகாரில் பாஜக இதுவரை இல்லாத அளவுக்கு வெற்றி பெற்றதைப் போலவே தமிழகத்திலும் மேற்கு வங்கத்திலும் வெற்றி பெறும் என்றும் அமித்ஷா சவால் விடுத்தார்.